இப்ப சமீப காலமாகவே எண்ணிக்கை குறித்தெல்லாம் பேசப்படுகிறது. இவ்வளவு லட்சம், இவ்வளவு ஆயிரம் அப்படின்னு. அப்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, எண்ணிக்கை முக்கியமா எண்ணம் முக்கியமா அப்படின்னு. எண்ணிக்கையோடு அந்த எண்ணம், அந்த எண்ணத்திலே திண்ணம், இதை கொண்ட ஒரு தலைவர் அவருடைய இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. யார் அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி. கிட்டத்தட்ட 4399 நாட்கள் தொடர்ச்சியாக பிரதமர் அந்த பதவியிலே இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். இதற்கு முன்னால ஜவஹர்லால் நேரு அவர்கள் 4398 அன்இன்டரப்டட் டேஸ் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதை இவர் கடந்து இருக்கிறார். ஒரு புதிய சாதனை மைல்கல்லை எட்டி இருக்கிறார். அதுவும் ஒரு காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சியுடைய பிரதமராக இருந்திருக்கிறார் அப்படின்னு எல்லாரும் அவரை புகழ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வெளிநாடுகளில் இருந்து இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம், உலக தலைவர்கள் எல்லாம் அவருக்கு இப்போ வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செய்தியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து பிரதமராக அதிக நாட்கள் பொறுப்பு வகித்ததில் ஜவஹர்லால் நேருவனுடைய சாதனையை முறியடித்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுக்கு ஸ்ட்ரீட் டிவி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. ஸ்ட்ரீட் டிவியின் சார்பாக நம்பி நாராயணன் ஆகிய நான், மற்ற எங்களுடைய அத்தனை ஆங்கர், எங்களுடைய இந்த செய்திகள் சிந்தனைகள் குழு, எங்களுடைய எல்லா குரு, அதில் எங்களுடைய கண்டென்ட் மேக்கர்ஸ், எங்களுடைய எடிட்டர்ஸ், கேமராமேன் எல்லா சார்பிலையும் நாங்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இன்னொரு சாதனை முறியடிக்க வேண்டி இருக்கிறது. அது என்ன சாதனை என்று கேட்டால், இந்த இடத்துல நேருடைய எலெக்டட் டேஸ் 52க்கு அப்புறம் உள்ளது வருது. ஆனால் 47லேருந்து 52 அவர் அப்பாயிண்டட் பிஎம். அது இங்க இந்த கணக்கில் வரலை. இதையும் பிரதமர் மோடி அடுத்த 5 ஆண்டுகளில் முறியடிக்க வேண்டும் என்று வாழ்த்தி பிரார்த்தனை செய்து உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேங்க. சார், இது ஈஸியான விஷயம் கிடையாது. அதனால மோடி என்ன சொல்றாருன்னா, என்னை ஜெயிக்க வேண்டுமானால் என்னை விட ஒரு பெரிய தேசபக்தராக நீங்கள் மாறுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஜவஹர்லால் நேருவை பத்தி நாம சொல்றதா இருந்தா அவருடைய நினைவு ஆற்றல் பத்தி பேசுவோம். அதாவது கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி அவர் எழுதினது ரெஃபரன்ஸே இல்லாத எழுதினதாக சொல்லுவார்கள். அது உண்மையா பொய்யாலாம் விட்டுருங்க, அந்த ஆய்வுக்குள்ள போக வேண்டாம். அதே மாதிரி அவர் எழுதின அவருடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, இதெல்லாம் அவர் ஒரு படைப்பாளியாக இருந்திருக்கிறாருங்கிறது ஒரு பக்கம். நான் அன்றைக்கு காங்கிரஸ் தலைவர்கள் இன்னைக்கு மகாத்மா காந்தியினுடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸுக்கு இணையான ஒரு கம்ப்ளீட் ஒர்க்ஸு இந்தியாவில் கிடையாது. மோர் தென் 50,000 பேஜஸ் தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்காங்க. அண்ணாதுரைக்கும் ஈவேராக்கும் அதெல்லாம் எப்படிங்கிறத 67 வால்யூம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க உருவாக்கல, மற்றவர்கள் உருவாக்கினது. கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் மகாத்மா இல்லை பிரதமர் நேரு, இந்த மாதிரிலாம் நீங்கள் வரலாறு படைத்த போது இவங்களுக்கெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் இருந்தது. நேருனுடைய பேக்ரவுண்ட் என்னங்கிறது தெரியும், காந்தியினுடைய பேக்ரவுண்ட் என்ன. அவங்க சின்ன ஃபேமிலியில இருந்தெல்லாம் வரலைங்க. ஆனால் ஒரு சாதாரண டீ விற்கிற குடும்பத்திலேருந்து. அதனாலதான் என்னன்னா, மோடி பிரதமர் ஆகுவதற்கு முன்னாலேயே இந்தியாவை கிழக்கு மேற்குமாக வடக்கும் தெற்குமாக போறாங்க. ஏக்தா யாத்திரால கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர், ராம் ரத் யாத்திரால அத்வானி கூட அயோத்தி வரைக்கும். அவர் ஜெனரல் செக்ரட்டரியா இருந்த காலத்துல அவர் கீழே இருந்த மாநிலங்கள் பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர். அதனால அவரு சிஎம் ஆகத்துக்கு முன்னால் எமர்ஜென்சி நேரத்துல தலைமறைவு. அதனால அவர் சிஎம் ஆகத்துக்கு முன்னாலேயே நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவை பத்தி எழுதி இருந்திருக்கலாம். ஆனா இவர் முழுசாவே இந்தியாவை கண்டுபிடிச்சு வச்சிருந்தார். அவர் ரூம்லயே உட்கார்ந்து எழுதினாரு.
இவர் போய் பார்த்துட்டு வந்து அவர் பிரிட்டிஷ் ஹிஸ்டரியை வச்சு இந்தியாவை டிஸ்கவர் பண்ணாரு. இவர் இந்தியன் விசிட் மூலமா இந்தியாவை இவர் வந்து தேசாந்திரியா நாடோடியாக இருந்து நேருடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவுக்கும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியினுடைய கிறிஸ் கிராசிங் ஆஃப் இந்தியாவில் வந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவுக்கும் வித்தியாசம் இருந்ததுனால இன்னைக்கு இந்தியாவை கரெக்டான திசைக்கு மோடி கொண்டு இருக்கிறார். எல்லாம் சோசியலிசத்துல இவரும் வாங்கியிருப்பார். அதனால திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். ஆகையினாலதான் இன்னைக்கு என்ன ஆச்சு, மோடி வந்து பல்ஸ் ஆஃப் த நேஷனை கரெக்டா வச்சதன் காரணமாக இன்னைக்கு உலக நாடுகள், இன்னைக்கு தேவகவுடா பழைய பிரைம் மினிஸ்டர்னு அவர் ஒரு கட்டுரை எழுதுறார். கட்டுரை நான் பெரிய கட்டுரை, தலைப்புல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுகிறார். தேசபக்தி என்று வரும்போது மோடியிடம் எந்த சமரசமும் இல்லை அப்படின்னு அவர் எழுதுறார். ராம்நாத் கோவிந்த் இன்னைக்கு எழுதுறார், பழைய பிரசிடென்ட். நிதிஷ்குமாரோடைய, அதாவது நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு போன்ற முன்னாள் யூபிஏ தலைவர்கள் இன்னைக்கு கூட்டணி, இவங்கெல்லாம் ஒரு காலத்துல பிரைம் மினிஸ்டர் ஆஸ்பிரண்டா இருந்தவங்க. நிதிஷ்குமார நீதான் நாளைக்கு பிரதமர்னு சொன்னாங்க எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து. சந்திரபாபு நாயுடு நீதான் நாளைக்கு பிரதமர்னு சொன்னாங்க. இவர்களெல்லாம் அவருக்கு எதிராக கட்டமைக்கணும்னு நினைச்சாங்க, கட்டமைக்கப்பட்டவர்கள். ஆனா அவர்கள் வந்து இன்னைக்கு மோடியை வந்து பாராட்டி, மோடி வந்து எப்படி அன்காம்ப்ரமைசிங்கா இருந்தா, அவருடைய விஷன் என்ன, எப்படி டயர்லெஸ்ஸா ஒர்க் பண்றாரு. இன்னைக்கு இந்த 12 ஆண்டுகளை விடுங்க, மொத்தம் 25 ஆண்டுகள் ஆயாச்சு ஒரு புது வாழ்க்கையில். 24/7 லீவ் எடுக்காத ஒரு சிஎம், லீவ் எடுக்காத ஒரு பிஎம். இந்த மாதிரி நீங்க அடிக்கடி நீங்க எங்கேயோ போயிடுறீங்கல்ல, செபாட்டிக்கல் லீவ்லாம் ஆளாளுக்கு இங்கெல்லாம போறாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லையே. அப்போ இன்றைக்கு அவருடைய சாதனை என்பது உலக தலைவர்கள், இப்ப என்ன புட்டின் சொல்றாரு, எங்களுக்கு வந்து இவர்கிட்ட வந்து அப்படிலாம் எங்கிட்ட ரஷ்யாட்டேருந்து அவர் ஆயில் வாங்கல, உங்க மிரட்டல்லாம் அப்பாற்பட்டு அவர் கொஞ்சம் நிறுத்தினாலும் நிறுத்தலைனாலும் எங்க வர்த்தகம் தொடரும்ங்கிறார். உடனே கோவப்படுறாரு, யாரையும் டிக்டேட் பண்ண முடியாது. நான் வந்து மோடி இதே வார்த்தையை ட்ரம்ப் சொல்றாரு, எனக்கு நாங்க வந்து பேசுறதா இருந்தா, வர்த்தகம் பேசுறதா இருந்தா அவர் வந்து விட்டு கொடுக்காதவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய ட்ரம்ப் பேசுறாரு. டஃப் நெகோசியேட்டருங்கிறாரு. இந்த வார்த்தை டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேன். டஃப் நெகோசியேட்டருங்கிற வார்த்தைய ட்ரம்ப் சொல்றாரு. உலகத்தினுடைய எல்லா தலைவர்களும் மோடியை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து 4399வது நாள்ல அடி எடுத்து வச்சாச்சு. நான் காங்கிரஸ் பிஎம் இதுதான் முதல். ஏன்னா நான் காங்கிரஸ் பிஎம்னு வந்தாலே அவர் வந்து அலையன்ஸ் பார்ட்டி லீடரா தான் இருப்பார். அது வாஜ்பாயா இருந்த போது கூட வாஜ்பாய் அலையன்ஸ் பார்ட்டி லீடர் தான், இல்லை நீங்க சொல்ல முடியாது. ஒரு தேவகவுடாவோ, சரண் சிங்கோ, சந்திரசேகரோ எல்லாமே அலையன்ஸ் பார்ட்டி லீடர் தான். அதே மாதிரி நான் நேருவின் ஃபேமிலினாலும் பிரச்சனை தான். பிவி நரசிம்மா 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அது வந்து அது ஒரு திறமை, அது நம்ம தனியா ஒரு தடவை பேசலாம். எப்படி இன்சைடர் ஸ்டோரிங்கிறது எப்படிங்கிறத நம்ம தனியா பேசலாம். அப்போ அது மட்டும் இல்லை, சுதந்திரத்துக்கு பிறகு பிறந்த ஒருவர். ஏன்னா இதுக்கு முன்னால எல்லாம் அத்தனை பேரும் சுதந்திரத்துக்கு முன்னால பிறந்தவங்க. இப்படி நிறைய அந்த காங்கிரஸ்க்கு அந்த அட்வான்டேஜ் இருந்தது, நாங்க தான் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தோன்னு. ஸோ அதை கண்டினியூஸா ஒரு 3 டேர்ம் அவங்களுக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருந்ததுங்க சார். அதாவது லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் நீங்க வந்தாலே ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி அந்த இடத்துல வந்துட்டாங்க. 2 பேர் ஃபேமிலி ஆகிடுறாங்க. மன்மோகன் சிங் வர்றாரு, அவர் காங்கிரஸ் ஆகிடுறாரு. அடுத்தது அப்போ காங்கிரஸ் இல்லாத பிஎம் என்பது இவர் தான் வருகிறார். இதுதான் இங்க. அப்போ காங்கிரஸ் இல்லாத பிஎம் என்பதில் கொள்கையில் ஒரு பேரடிம் ஷிஃப்ட் கொண்டு வந்து பிஎம், அதாவது எப்படி அதாவது இந்த குளோபலைசேஷன் வித்தவுட் வெஸ்டர்னைசேஷன் அப்படின்னாரு தேங்கடி. இவர் வந்து அந்த குளோபலைசேஷனை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட அதே நேரத்தில் ஆத்ம நிர்பர் பாரத்னு ஒன்று வச்சார். செல்ஃப் ரிலையண்டா இருக்கணும். இதை எப்படி இவர் சமன்படுத்தினார் என்பது ஒரு வரலாற்று பார். அதனால
என்ன அச்சீவ் பண்ணியிருக்கிறாருங்கிறது இன்னைக்கு எல்லா பத்திரிகையும் எழுதியிருக்காங்க. நாம சொல்லணும்னு அவசியம் இல்லை. 12 years ஆஃப் மோடி மினிஸ்ட்ரியிலேருந்தே புக் வந்திருக்கிறது. கண்டிப்பாக ஸ்ரீ டிவியில் உள்ளவர்களுக்கு அந்த புக்கை நாம் அப்லோடு பண்ணி கொடுக்கலாம், பார்க்கலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை என்று நான் பார்க்குறேன். மீண்டும் நான் ஆரம்பித்த இடத்துக்கே வரேன். அந்த இன்னொரு சாதனை இருக்கிறது அல்லவா, நாமினேட்டட்லேருந்து வந்த அந்த சாதனையும் சேர்த்து மோடி முறியெடுப்பார் என்று நான் நம்புகிறேன், வாழ்த்துகிறேன், பிரார்த்திக்கிறேன்.